Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல வந்து எப்படி ட்ரேட் பண்ணோம், நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணோம். சோ நாளைக்கு வந்து ஃப்ரைடே, சோ மந்த் எண்ட். சோ எப்படி ட்ரேட் பண்ணலாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க தான் இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணீங்க, கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதான்னு சொல்லுங்க. இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து நான் இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணேன், என்னென்ன பொசிஷன் வந்து எடுத்திருந்தேன், ஸோ நான் செல்லிங்கும் பண்றேன், பையிங்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டுலையுமே எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வீடியோ அனலிஸ்டும் வந்து நம்ம அதாவது மார்க்கெட் அனலிஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அண்ட் பிரைஸ் ஆக்ஷனை வச்சு ட்ரேட் பண்ணிருக்கேன். ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னு தெரியலன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போய் நம்ம ஆர்டர் ஃப்ளோ வீடியோ பார்த்து வந்துருங்க. ஸோ ஆர்டர் ஃப்ளோ வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் ஆர்டர் ஃப்ளோ காம்பினேஷன் வச்சுட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ஷன் செல்லிங் வந்து நான் ஸ்ட்ராட்டஜி போட்டு நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம இன்னைக்கு நிஃப்டியில தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணோம். நம்ம வந்துட்டு டெய்லி ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸ்ல மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம நிஃப்டியில கான்சென்ட்ரேட் பண்ணோம். நிஃப்டியில நான் மார்னிங்கே கிளியர் கட்டா சொல்லியிருந்தேங்க. நம்மளுடைய நேற்று லைவ்லயும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்னிங் டெலிகிராம் குரூப்ல யாராச்சும் ஜாயின் பண்ணாதீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு மார்னிங்கே வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ என்ன போட்டிருந்தேன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து லைவ்லயே காமிக்கிறேங்க, இப்போ பார்த்துக்குங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து புல்லிஷ் நிஃப்டியில இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு இந்த டெலிகிராம் குரூப்ல என்னுடைய டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்பவும் போல போட்டுட்டு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனோடையுமே கிளியர் கட்டா வந்து நம்ம சொல்லிட்டோம். 1 மினிட் உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன். சாரி, புல்லிஷ் ஆன் நிஃப்டி. ஸோ புல்லிஷ் ஆன் நிஃப்டி, நிஃப்டி வில் ஹிட் 17,900. எத்தனை மணிக்கு சொல்லியிருக்கேன்னு பாருங்க, 9:30க்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து நீ நிஃப்டி வந்து எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, ஸோ 17,915 க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது மார்னிங் நான் சொல்லும் போது 17,800 இருந்துச்சு. அதாவது 100 பாயிண்ட் வந்துட்டு ஹிட் ஆகும்னு சொல்லி மார்னிங்கே நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிரீமியம் குரூப் வந்து அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பிரீமியம் குரூப் வந்துட்டு இருக்கு, அதுலயும் வந்து நான் ட்ரேட் கொடுத்துருந்தேன். ஸோ 17,650 கால் வந்து 160 என்ட்ரி சொல்லி 190 டார்கெட் சொல்லியிருந்தேன், 130 ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தோம். ஸோ 190 வந்துட்டு நம்மளுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகி 1,500க்கு மேல ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய மெம்பர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டும் வந்துட்டு உங்களுக்கு நம்மளுடைய மெம்பர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ நானும் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் கட்டா லைவ் மார்க்கெட்ல வந்துட்டு எங்க அப்டேட்ஸ் கொடுத்துட்டு 2,500 ரூபா, 1000 ரூபா, ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாங்களோ நம்ம மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைவ் மார்க்கெட்லயே வந்து நான் சார்ட் வந்துட்டு போட்டுட்டு இருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி நான் வந்து கிளியரா சொல்லியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு குரூப்ல என்னென்ன சொல்லியிருந்தேன்னு சொல்லி நான் கிளியரா உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு 7,100 rupees வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ 7,000 சூப்பர் ப்ராஃபிட் தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் 8% வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுல வந்துட்டு பையிங்ல 2,000 rupees வந்து மார்னிங் கொடுத்துட்டு பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் இன்னைக்கு என்னுடைய பொசிஷன். ஓகேங்களா. ஸோ 17,650 கால் நான் வந்து கொடுத்த கால் வந்துட்டு 2,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ 5,000 வந்து நம்ம நேத்து போட்டு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி. ஸோ நேத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சொல்லியிருந்தேன், அதுபடி நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்காக வந்து நான் காமிக்கிறேன். ஸோ வெயிட் 1 மினிட், உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி நான் கிளியரா வந்துட்டு காமிக்கிறேன். செல்லிங்ல வந்துட்டு நான் 17,900 முடியும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தோம். ஸோ இதுதான் நான் போட்டிருந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்துட்டு ஒரு 231 பட்டர்ஃப்ளை. ஸோ இதுல வந்துட்டு எனக்கு லாஸ் வந்து 2,000 லாஸ். இன்னைக்கு ப்ராஃபிட் வந்தா மேக்ஸிமம் 7,000 வந்திருக்கும். நான் வந்துட்டு பட் 5,000 வந்தோடனே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ 5,000 ஆனா வச்சிருந்தேன்னா கரெக்டா என்னுடைய லெவல்லயே போய் இன்னைக்கு முடிஞ்சிருக்கா. நான் இன்னைக்கு என்ன நினைச்சேனோ எனக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 17,900 போய் இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சா ப்ராஃபிட் வர மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ 17,915லயே முடிஞ்சிருக்கா. அதாவது ஆல்மோஸ்ட் எனக்கு 7,000 இன்னைக்கு ப்ராஃபிட் வர வேண்டியது. பட் நான் என்ன நினைச்சேன்னா 5,000 போதும், நம்ம வந்துட்டு ஒரு 80,000க்கு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு 5,000 நல்ல ரிட்டர்ன்ஸ், ஆல்ரெடி பையிங்ல 2,000 இருந்துச்சு. ஸோ 7,000 ப்ராஃபிட்ல வந்து நீ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மந்த்ல வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் சூப்பரான ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். இந்த மந்த் நான் 70,000 அதாவது 70,000 வச்சுட்டு நான் வந்து ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணேன்.
நான் வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 46% எவ்வளோ 46% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. நான் பிஎன்எல் வீடியோ வந்து உங்களுக்கு தனியா வந்து போடுறேன். இதுல வந்துட்டு நான் என்னென்ன பண்ணேன், டெய்லி எப்படி ட்ரேட் பண்ணேன், ஸோ எமோஷனல் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி இது பண்ணணும்னு. இந்த மந்த் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 45% ரிட்டர்ன்ஸ், அதாவது 25,000 வந்துட்டு ப்ராஃபிட்ல இருக்கும். ஸோ டோட்டல் ட்ரேடிங் டேஸ் 16 டேஸ்ல நான் வந்து 12 டேஸ் வந்துட்டு ப்ராஃபிட், 4 டேஸ் லாஸ். ஸோ அந்த 4 டேஸும் வந்து நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ பிஎன்எல் வீடியோ வந்து தனியா நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம். இன்னைக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து NISM எக்ஸாம் எழுதி சர்டிஃபைடு, அதாவது கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாம் வந்து பாஸ் மார்க், நம்ம வந்து பாஸ் மார்க் வாங்கியிருப்போம். ஸோ அதாவது நம்மளுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. NISM சர்டிஃபைடு டெரிவேட்டிவ் ரிசர்ச் அனாலிசிஸ்ட். ஓகேங்களா. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பி. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்துட்டு நிஃப்டியில வந்துட்டு இப்போ ட்ரேடு எப்படி பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நிஃப்டியில வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், FIIs வந்துட்டு பையர்ஸா மாறிட்டாங்க. ஸோ DISம் வந்துட்டு இப்போ பையர்ஸ். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2 பேருமே இன்னைக்கு ஒரு 1000 கோடி 200 கோடி பக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ புல்லிஸ்க்கும் வந்து நான் மார்னிங்கே வந்து நேற்று டிரைவ்லயே வந்து புல்லிஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம டே டைம் ஃப்ரேம்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கேண்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கா. இதை வந்துட்டு நான் வந்து சாட்டர்டேவே ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம குரூப்ல போட்டேன். உங்களுக்கு வந்துட்டு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் வந்து இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் கொடுத்தா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை வந்து மறுபடியும் டச் பண்ணும். உங்களுக்கு வந்து இது பிரேக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ 19,000 அப்படிங்கிறது வந்து வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்லயே வந்து கிளியர் கட்டா நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரீ ட்ரேடும் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நேத்து நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 17,850 கால், என்ட்ரி வந்து 20, ஸ்டாப் லாஸ் வந்து 0, டார்கெட் ஓப்பன். ஸோ 20ல கொடுத்தது வந்துட்டு 65 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 45 ருபீஸ் உங்களுக்கு டபுள். அதாவது 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2250 ரூபா வந்து ப்ராஃபிட்டுங்க. 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. இந்த ஹீரோ கால் யாராச்சும் வந்து எடுத்திருந்தாங்கன்னா, நம்ம மெம்பர்ஸ் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க, நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாது. ஸோ இந்த ட்ரேடு வந்துட்டு ஒரு சூப்பரான ட்ரேடுன்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீக்ல எல்லாமே நம்ம கொடுத்த ட்ரேட் எல்லாமே வந்துட்டு ஒரு சூப்பரான இது. உங்களுக்கு வந்துட்டு நான் இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் நேற்றும் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சாட்டர்டே, போன வாரம் சாட்டர்டேவே வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டான். அதாவது போன வாரம் ப்ரெடிக்ட் பண்ணது இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ சூப்பரான ஆல்மோஸ்ட் சூப்பரான ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. யாராச்சும் வந்து நம்மளோட குரூப்ல இருந்து நம்ம ப்ரெடிக்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா லைவ் மார்க்கெட்ல இப்போ நம்ம வந்து இன்ட்ராடேல நாளைக்கு நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம் பார்ப்போம். இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். இது வந்து நம்மளுடைய சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் பிரைஸ் ஆக்ஷன் படி. நான் வந்து கொஞ்சம் கடகடான்னு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபாஸ்டா. நீங்க கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல வச்சு கேட்டுங்க. ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணா மட்டும் புட் சைடு போக சொல்லியிருந்தேன். ஸோ இதை அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் 1, 2, ஸோ 3 டைம் வந்துட்டு சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ 4வது டைம் நாளைக்கு இங்க வந்தா உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு 17,800 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி 17,844 அப்படிங்கிறது ஸ்மால் சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு கீழே வந்தா 17,777 இந்த மாதிரி வந்து மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு கீழே. இங்கெல்லாம் வந்து பையர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாக்ஸ் எப்ப கீழே வந்தாலும் வாங்குறதுக்கு இங்கெல்லாம் பையர்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து இன்னும் மேலே போறதுக்கு தான் பார்க்குமே தவிர கீழே வர சான்சஸ் கம்மி தான். நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனால் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு 3 பிளான் இருக்கணுங்க. கேப் அப், கேப் டவுன், பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நம்ம 3 பிளானுமே எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆனா இந்த சப்போர்ட்ல இருந்து உங்களுக்கு 17,875 இருந்து உங்களுக்கு ரிவர்சல் எடுத்து 18,000 வரைக்குமே நாளைக்கு போகலாம். ஸோ 18,000 வரைக்குமே நாளைக்கு போகலாம். அதுவே உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துட்டானா உங்களுக்கு ஃபால் இருக்கலாம். 17,700 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபால் இருக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் நீங்க புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா FIIஸும் பையர்ஸ், ஸோ உங்களுக்கு DISம் பையர்ஸ். ஸோ மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்ட் போறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, அதை கண்டினியூ பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஏதாச்சும் மேஜர் நியூஸ் அந்த மாதிரி வந்தா தான் நீ ஃபாலோ ஆகிற சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும் அன்டில் ஆல் டைம் ஹை வர கூட சான்சஸ் இருக்கு. 19,000 அந்த ரீசெண்டா வந்த ஹையை பிரேக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல டைம்.
ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் எந்த ஸ்டாக்ஸ் பை பண்ணினாலும் உங்களுக்கு மேலே போகும், நல்ல ப்ராஃபிட் இருக்கா புல் ரன்ல. இப்போ கேப் அப் ஓப்பன் ஆனா 18,000 உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், ஒரு 70 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் இது பண்ணா 18,000ல இருந்து உங்களுக்கு மறுபடியும் ஃபால் ஆகலாம். ஸோ எப்போ இந்த 18,000 பிரேக் அவுட் பண்றானா உங்களுக்கு 18,080 அண்ட் 18,160 வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த டார்கெட்டா வச்சுக்கலாம். ஸோ புட் சைடு வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நீங்க போய்க்கலாம். ஸோ சிம்பிள் ட்ரேடிங் பிளான் தான் நிஃப்டியில நாளைக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டிவ் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இது பிரேக் அவுட் பண்ணானா புட் சைடு போகலாம். நான் வந்து லைவ் மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க, ப்ரீமியம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கங்க. அதோட பிளான் இருக்கு உங்களுக்கு 2 days 1 week மந்த்லி பிளான் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ட்ரேடு வந்துட்டு அதில் கொடுப்பேன், என்ட்ரி பிரைஸ் ஸ்டாப் லாஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியர் கட்டா அதில் எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்றதுக்கு. ஸோ ஒருவேளை நீங்க ஆர்டர் ஃப்ளோ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்ம ஆர்டர் ஃப்ளோ வீடியோ கோர்ஸ் இருக்கு. ஸோ ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டு அதை வச்சு ட்ரேட் பண்றீங்க, நம்மளே மாதிரியே என்னைய மாதிரியே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு நமக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் வந்து வெறும் 2500க்கு நம்ம வீடியோ கோர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2500 நீங்க ஒரு ட்ரேட்ல லாஸ் பண்ணிருப்பீங்க. அதுல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் உங்களுக்கு யாருமே வந்து இவ்வளவு கம்மி ரேட்ல சொல்லி தர மாட்டாங்க. பர்ச்சேஸ் பண்ணி நீங்க ஸ்டடி பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையா வந்து உங்களுக்கே புரியும். இப்போ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து 43,000 வந்து ஹிட் ஆகும்னு சொல்லி நான் நேத்தே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இவ்வளவு லேட்டா வந்து ஹிட் ஆயிருக்கு. இன்னைக்கு கரெக்டா 43,000ல வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டா நம்ம 43,000. ஸோ நம்ம 43,000ல ஒரு ஸ்ட்ராட்டஜியும் போட்டு வச்சிருந்தோம், பட் டிப்ளாய் பண்ணல. இப்போ இன்ட்ராடேல வந்துட்டு பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். 15 மினிட்ஸ் சார்ட்ல இருக்கேன். ஸோ 43,000 அப்படிங்கறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா வந்திருக்கு. நாளைக்கு இதுலயும் வந்துட்டு சேம் உங்களுக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கான் பாருங்க. ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களுக்கு இதோட 3வது டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கா பாருங்க. ஸோ இதனாலதான் 1 உங்களுக்கு 2 3 இங்க 4. ஸோ எப்போ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்றானோ அப்போ புட் சைடு போய்க்குங்க. அதுக்கு முன்னாடி புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ நாளைக்கு இது பிரேக் அவுட் பண்ணானா நீங்க வந்து புட் சைடு போய்க்கலாம். நாளைக்கு 43,000 கேப் அப் ஓப்பன் ஆனா 43,275 தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். அங்கிருந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகலாம் ரிவர்ஸ் ஆனா. அதே கேப் டவுன் ஓப்பன் ஆனா இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்ல இருந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து மார்க்கெட் மேல போலாம். ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டானா உங்களுக்கு கீழே 42,579 வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு கீழே போனா 42,200 வரைக்கும். ஸோ இவ்வளவு பெரிய ஃபால் எல்லாம் வந்து வர சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல் ரன்ல இருக்கு. உங்களுக்கு ஹையர் ஹை ஹையர் லோ கிரியேட் ஆகி ஒரு ஹையர் ஹை கிரியேட் ஆகி ஹையர் லோ கிரியேட் ஆகி இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மறுபடியும் வந்து மேலதான் போவா. ஸோ நாளைக்கும் கால் சைடை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோல கூட நான் தான் சொல்லியிருந்தேன், கால் சைட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, புட் சைடு வந்து யாரும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணா மட்டும் தான் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம வீடியோஸ் வந்து எவ்வளவு பேர் பார்த்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி தெரியல. கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நம்ம வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா. நான் என்னுடைய ப்ரெடிக்ஷன் நான் வந்து என்னென்னலாம் கத்துக்கிட்டேன், ஸோ அதை நான் பண்ண லேர்னிங்கை வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. யூஸ் பண்ணிக்கிங்க தயவு செஞ்சு. நம்ம டெலிகிராம் குரூப்ல போடுற மெசேஜ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃப்ரீ ட்ரேடும் வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கடிக்கு நம்ம ஃப்ரீ இந்த டெலிகிராம் குரூப்லயும் கொடுப்போம். நம்மளுடைய இந்த டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்ல நான் கிளியர் கட்டா வந்துட்டு என்ன என்ட்ரி என்ன ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா வந்துட்டு நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? அங்க பாத்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் முதலே கொடுத்துருவேன். இந்த கால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி வந்து 160, ஸ்டாப் லாஸ் 130, உங்களுக்கு டார்கெட் 190 சொல்லியிருந்தோம். இதெல்லாம் 250 தாண்டி போயிடுச்சு. நம்ம வந்துட்டு மினிமம் ப்ராஃபிட்டோட வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. இந்த மந்த் வந்து ஒரு சூப்பரான மந்தா வந்து நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பர்சன்டேஜ் நல்லா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய எக்ஸாமும் வந்து முடிச்சிட்டோம். நம்ம வந்துட்டு இப்போ சர்டிஃபைடு கவர்மெண்ட் சர்டிஃபைடு ஈக்விட்டி டெரிவேட்டிவ் அனலிஸ்ட், அதாவது ரிசர்ச் அனலிஸ்ட். ஸோ இந்த எக்ஸாம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. நான் நினைச்ச அளவுக்கு ஈஸியா இல்லை. நான் போயிட்டு எல்லாம் ஈஸியா இருக்கும் டக்குன்னு ப்ராசஸ் ஆகலான்னு பார்த்தேன். ஸோ 100 கொஸ்டின்ஸ்ல 70 நான் கரெக்டா வந்து அட்டன் பண்ணி 70 மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க்ஸ் 30 வந்து ராங் அட்டன் பண்ணது. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 8 மார்க்ஸ். ஸோ டோட்டல் வந்துட்டு ஒரு 62% வந்து எடுத்து பாஸ் ஆயிருக்கோம். ஸோ நம்ம மெம்பர் வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கிறத போட்டிருக்காரு நம்மளுடைய ஹீரோ ஜீரோ ட்ரேட்ல.
ஸோ இப்பதான் வந்து பேசிட்டு இருக்க லைவ் மார்க்கெட்டுங்கிற மாதிரி லைவ்லயே போடுறாரு. ஸோ தேங்க்யூ. நம்மளுடைய சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க, சாரி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நம்ம சேனல் வந்து இப்பதான் வந்து growth ஆயிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்மளோட சேர்ந்து நீங்களும் வந்துட்டு growth ஆவீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.